ஸோ இந்த குவிஸில் வந்து நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ண மாதிரி ஒரு ஃபார்மரோட டீட்டெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணுமா. இதில் ஃபர்ஸ்ட் அவரோட பேரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அவர் என்ன க்ராப் வந்து கல்டிவேட் பண்ணுறாருங்கிறதுக்கு ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவரோட ஈல்டு என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் வச்சுருக்காங்க. அண்ட் ஈல்டை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வரும்? 15 தானே நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் பாருங்களேன், அவுட்புட்டில் வந்து எரர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சின்டாக்ஸ் எரர் பார்த்த ஞாபகம் இருக்கா? நம்ம எழுதியிருக்கிறதுல ப்ரோக்ராமராக கோட் பண்ணுறப்ப நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணால் தான் சின்டாக்ஸ் எரர் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பிரச்சனை பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். ஸோ இந்த வேரியபிள் நேமுக்கு ஐடென்டிஃபையராக, அதாவது வேரியபிளோட பேராக நம்ம ஈல்டுன்னு வச்சுருக்கோம். அங்கே தான் ஏதோ தப்புன்னு சொல்லுது. இங்கே பாருங்களேன். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு இஷ்டத்துக்கு நம்மளுக்கு தோணுன பேரெல்லாம் வைக்கக்கூடாதான். ஓகேயா? இந்த பேர் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பேர் வைக்கணும். அதை தான் வந்து ரூல்ஸ் ஃபார் நேமிங் அண்ட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த ஐடென்டிஃபையரை நேம் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிளில் பேர் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு சில ரூல்ஸ் இருக்குதான். ரூல் நம்பர் 1, கீவேர்டை ஒரு ஐடென்டிஃபையரை வைக்கக்கூடாது. இப்போ கீவேர்ட்னா என்ன? கீவேர்டு அப்படின்னா ஒரு வேர்ட் தட் ஹேஸ் அ ஸ்பெஷல் மீனிங் டு இட். நம்ம எஸ்கேப் சீக்வன்சஸ் மாதிரி தான். இப்போ இந்த ஈல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங் பைத்தானில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிண்ட் மாதிரி. இப்போ பிரிண்ட்னா அதுக்கு வந்து ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. என்னென்னா அது உள்ளே என்ன கொடுக்குறோமோ அதை அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. ரைட்? அப்போ நீங்கள் கொண்டு போய் print is equal to 500 இப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது சரியாக இருக்காது. அப்போ பைத்தான் குழம்பிடும். இப்போ பிரிண்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் வந்து இதை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிறீங்களா இல்லை இது வேரியபிளோட பேருன்னு சொல்கிறீங்களான்னு ஒரு குழப்பம் வரும். கரெக்டாக? ஸோ அதனால தான் இந்த மாதிரி பைத்தானில் டிஃபால்ட்டாக இருக்கிற கமாண்ட்ஸ் அந்த வார்த்தைகள் எல்லாம் கீவேர்ட்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு ஏன்னா ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது, பைத்தானில் கோட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மீனிங்கும் நம்ம சொல்கிறதுக்கும் பைத்தானுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸை எதையுமே பைத்தானில் வந்து பேர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல். சரிப்பா, கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற, எனக்கு இப்போ ஈல்டுங்கிறது கீவேர்டுன்னு தெரியாது, அப்போ எதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்களே கண்டுபிடிக்கலாம் பைத்தானில். அதை இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ ஒரு புது ஃபைலில் நான் இப்போ பைத்தானுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் கீவேர்ட் அப்படின்னு போடுங்க. சாரி, கீபோர்டு இல்லை, கீவேர்ட். இதுக்கப்புறம் பிரிண்ட் keyword டாட் keyword லிஸ்ட், அதான் KW லிஸ்ட். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா KW லிஸ்ட்டு நான் அதுக்கு பேர் வச்சுக்கிறேன். இங்கே கீழே அவுட்புட் வந்திருக்கு, பட் நான் திரும்ப ரன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன். இங்கே பாருங்களேன், இத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குதான். ஓகேயா? ஃபால்ஸ், நன், ட்ரூ, அண்டு, ஆஸ். இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சில இது இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஈல்டு கடைசியில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ இருக்குது. இது எல்லாமே வந்து பைத்தானில் டிஃபால்ட்டாக இருக்கிற கீவேர்ட்ஸ். ஸோ இது எதையுமே நம்ம வேரியபிள்கோட பேர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ரூல் நம்பர் 1. ஓகேயா? ஸோ இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ். இதை தவிர வேறு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் வந்து பைத்தானோட இந்த நேம் வைக்கிறது எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது இப்போ நீங்கள் NAME அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்கீங்க. ரைட்? இப்போ கேபிட்டல் NAMEன்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் நீங்கள் வச்சுக்கலாம். இதுவும் ஒரே இதான். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் இது ஸ்மால் n, இது கேபிட்டல் N. பைத்தானுக்கு அது வேறுன்னு தெரியும். ஸோ நீங்கள் லோவர் கேஸில் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அப்பர் கேஸில் இன்னொன்று வச்சுக்கலாம். அதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ரூல். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதனால் லோவர் கேஸில் ஒன்று அப்பர் கேஸில் ஒன்று வச்சுக்கலாம். 2 1 அப்படிங்கிறது கிடையாது. ஓகேயா? ஸோ இப்போ இது ஈல்டுன்னு இருக்கக்கூடாது. அதனால் இதை பேரை மாற்றுறதுக்கு நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம், அவுட்புட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? அண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறப்பையும் அவுட்புட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணலாம். இதை தூக்கிடலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் 50ங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேயா?
ஸோ நம்ம 2 ரூல்ஸ் பார்த்துட்டோம். கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறதையும் பார்த்தோம், அதை அக்செப்ட் பண்ணுது. அண்ட் அட் தி சேம் டைம் கீவேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இவ்வளோ பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து ஒரு நிறைய வார்த்தைகளெல்லாம் சேர்த்தும் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ நான் வச்சுருந்தேன் இல்லையா, ஹேஸ் கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி பெரிய வார்த்தைகளையும் நீங்கள் வந்து போடலாம், அது தப்பு இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ் தான் போடணும்னு இருக்கு. ஹேஸ் ஸ்பேஸ் கிரெடிட் கார்டு இப்படிங்க மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் வச்சு கொடுக்கக்கூடாது. ஓகேயா, இப்படி ரன் பண்ணிங்கன்னா அது எரர் சொல்லும். இது வந்து இன்வாலிட் சின்டாக்ஸ். ஏன் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அலவுட். அதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு கீழே வருது. A to Z ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 to 10, அதாவது 0 to 9 எந்த நம்பர்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எந்த காம்பினேஷன் என்ன நம்பர்ஸ் வேணால் நீங்கள் பண்ணலாம், அது எதுவுமே தப்பு கிடையாது. அண்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்பேஸு, ஹைஃபன், ஹேஷ்டேக் இது எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா, இதுதான் நம்மளோட 3rd ரூல். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரணும், நிறைய வேர்ட்ஸை சேர்த்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோரை நடுவில் போட்டுக்கலாம். பைத்தானில் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது பேர் வைக்கிறாங்க, அது நிறைய வார்த்தைகளை கொண்டது அப்படின்னா இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் நடுவில் போட்டுப்பாங்க. இதுக்கு பேர் ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்பர் கேஸ் லோவர் கேஸ்லாம் படிச்சுப்போம். அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுறது, லோவர் கேஸ்னால் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுறது. அதே மாதிரி ஸ்னேக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைக்கு நடுவில் இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் போடுறது. இப்படி தான் வந்து பைத்தானில் நிறைய வார்த்தைகள் கொண்ட வேரியபிள்ஸ்க்கெலாம் இப்படி தான் பேர் வைப்பாங்க. ஓகேயா, ஸோ ஹேஷ் அண்டர்ஸ்கோர் கிரெடிட் அண்டர்ஸ்கோர் கார்டு இப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர், இந்த மொதல் லெட்டர் இருக்கு இல்லையா, இது எப்போவுமே ஒரு லெட்டராக தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த வேரியபிளை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 நேம் இஸ் ஈக்குவல் டு இப்படி வந்து வைக்க முடியாது. ஸ்டார்டிங் லெட்டர் இங்கே 1ஆக இருக்குது, அப்படி இருக்கிறது தப்பு. இங்கே பார்த்தீங்களா எரர் காமிக்குது. இதே இது நீங்கள் நேம் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ எந்த எரரும் இருக்காது. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஒரு லெட்டராக தான் இருக்கணும். ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்கோரையும் ஒரு லெட்டராக தான் அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்கோர் நேம் 1 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அப்பையும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேயா, இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் அண்டர்ஸ்கோர் மட்டும் கூட ஒரு வேரியபிளுக்கு பேராக வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், பிரிண்ட் அண்டர்ஸ்கோர்னு போடுறேன், பாருங்களேன் எனக்கு சிவாங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகேயா, அண்டர்ஸ்கோரை பைத்தானில் ஒரு லெட்டராக தான் கன்சிடர் பண்ணுவோம். A to Z மாதிரி A to Z சேர்த்து அண்டர்ஸ்கோரையும் சேர்த்துக்கோங்க, அதுதான் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேர் வைக்கிறப்ப முதல் லெட்டர் கண்டிப்பாக நம்பராக இருக்கக்கூடாது. அண்ட் நம்மளோட வார்த்தையில் எங்கேயுமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரக்கூடாது எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர். ஏன்னா அண்டர்ஸ்கோர் தான் லெட்டராக கன்சிடர் பண்ணுறோமே, ஸோ அது வந்தால் தப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து பைத்தானில் பேர் வைக்கிறதுக்கு உள்ள ரூல்ஸாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பேர் வைக்கணும். ஓகேயா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை வந்து பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்க்கலாம். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் பூலியன் இருக்குன்னு பார்த்தோம். இதெல்லாம் பேசிக் டேட்டா டைப்ஸ். ஸோ அட்வான்ஸ்டான டேட்டா டைப்ஸான லிஸ்ட், செட், டிக்ஷனரி, டப்பிள் இது எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் இன்னும் கொஞ்சம் நோண்ட வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் ஆனதுக்கு போகும். ஓகேயா, பைட்ரிக். ஸோ இப்போ நம்ம பைட்ரிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எங்கிட்ட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த வேரியபிள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப்பும் இருக்குது. இப்போ நேம்னா ஸ்ட்ரிங்கு, ஏஜ்னா இன்டீஜர், இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஆனால் என்கிட்ட இப்போ ஒரு வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அது என்ன டேட்டா டைப்னு சொல்ல முடியுமா? பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, கம்ப்யூட்டர் வச்சு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பிரிண்டில் எனக்கு க்ராப்போட டேட்டா டைப் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா TYPE ப்ராக்கெட் ஓப்பன், பிரிண்ட் மாதிரியே தான் இதுக்குள்ளே நான் க்ராப் அப்படின்னு கொடுத்துருவேன். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா STR அப்படின்னு போடுது. STRனா என்னென்னா ஸ்ட்ரிங்கோட ஷார்ட் ஃபார்ம், அதுதான் STR அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ராப் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொல்லுது. கரெக்டாக? இப்போ இதே மாதிரி நம்ம வந்து அவுட்புட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட் வந்து ஒரு இன்டீஜர், ஸோ INT அப்படின்னு சொல்லிட்டு இன்டீஜர் அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரி நம்ம
ஹேஷ் கிரெடிட் கார்டை கொடுத்தோன்னா நம்மளுக்கு பூலியன் பூல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம தெரியாத ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அதோட டேட்டா டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த விசிட்டிங் கார்டு மாதிரி உள்ளதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணுறதுக்கான பைத்தான் கோடை இங்கே நீங்கள் அடிக்க போகிறீங்க. ஸோ இதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், அவைலபிள் ஃபார் ஒர்க், ரேட்டிங், இந்த மாதிரி 4 இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேயா? இதுக்கான நீங்கள் பைத்தான் கோட் அடிச்சிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கார்டு வந்து ஃபில் ஆகணும். ஸோ இதுக்கு எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நேம்க்கு என்ன யூஸ் பண்ணணும், ஏஜ்க்கு என்ன யூஸ் பண்ணணும், அவைலபிள் ஃபார் ஒர்க் அப்படிங்கிறது வந்து எஸ்ஆர்னோ தான் இருக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். ரேட்டிங் அப்படின்னா ஸ்டார்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். ஸோ 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா 3.7 ஸ்டார்ஸ் இருக்கும், 4.5 ஸ்டார்ஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் ரேட்டிங் வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அது ஒரு ரெஸ்பெக்டிவ் டேட்டா டைப் வச்சு ஒரு வேல்யூ கொடுங்க.